பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு கால் வீட்டு வழியாக பார்க்கிறேன். சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். இந்நாளிலே கூட யாரோட சஞ்சரிக்கிறோம் என்பதை இன்றைய நாளையில் நம்ம கவனிக்க அழைக்கிறோம். யாரோட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றத நாமே இந்நாளையிலே என்ன பண்ண போகிறோம்? சோதிக்க போகிறோம். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். யாரோட? ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். மூடருக்கு தோழனோ நாசமடைவான். பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப இந்த வார்த்தையை நம்ம எடுக்கணும்னா மெசேஜ் பயங்கரமாக எடுக்கலாம். ஏன்னா ஆதியாகம்லேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நண்பர்கள் சேர்வாரோடு சேர்ந்தவர்கள், நல்லவரோடு சேர்ந்தவர்கள் எப்படி இருந்தாங்க, கெட்ட ராஜாக்களோடு சேர்ந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் எடுத்தோம்னா அது பெரிய மெசேஜ். சரி, நமக்கு அவ்வளோ தூரம் போக வேண்டாம், சரிங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாருமே சபையில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பேசுகிறதை நீங்கள் கேட்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஓகே, அதனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இப்போது ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், ஒரு திருமணத்துக்கு போகிறோம், ஒரு திருவிழாவுக்கு போகிறோம், எங்கே போகிறோம், எல்லாரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இல்லை. நம்ம எல்லாரோடையும் நம்ம ஆவிக்கும் அவங்க ஆவிக்கும் சில ஆவிகளுக்கு சில ஆவி செட் ஆகும். சில ஆவிகளோட என்ன பண்ணாது? செட் ஆகாது. ஏன்னா பார்க்கும்போதே அவங்க நம்மளை சாட்டுற மாதிரி பார்ப்பாங்க. சில பேர் நம்மளை இப்படி கருணையாக பார்ப்பாங்க. சில பேர் நம்மளை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்ச மாதிரி பார்ப்பாங்க. சில பேருக்கு பார்க்கும்போது நம்ம அப்படி இம்ப்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க, இப்போ அவங்கக்கிட்ட பேசினாலே எனக்கு அவ்வளோ சமாதானமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லலாம், ஐயோ நீ பேசவே பேசாது, நீ பேசினா எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுகிறவர்களே நம்ம பார்க்கலாம். நம்மளை குறித்து நான் சொல்லுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களை குறித்து நீங்கள் நினச்சிக்கோங்களேன். இப்படி பலவிதமான காரியங்களையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனதில். இப்போ நம்ம உடம்புல இருக்கிற நம்ம விரல்களே எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டான மெஷர்மெண்ட்டில் இருக்குது. அதை போல் தான் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க, ஆஃபீஸில் இருக்காங்க, ஊழியத்தில் இருக்காங்க, சபையில் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா? இப்போ நம்ம ரெண்டு கையும் இப்படி நம்ம இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது? ஒன்றாகுது, சரிங்களா? அது எப்படி செட் ஆகுது? அந்த விரலோட விரல், மோதிர விரலோட மோதிர விரல், கெட்ட விரலோட கெட்ட விரல், அந்த சுண்ட விரலோட சுண்ட விரல், அப்படி நடு விரல் இப்படி செட் ஆகுறதோடு என்ன பண்ணுது? கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காருது. பிரியமானவர்களே, அதே போல் நம்ம எப்படி இருக்கணும்னா ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அந்த மாதிரி உள்ளவர்களோடு நீங்கள் பழகணும். பிரியமானவர்களே, அந்த மாதிரி உள்ளவரோட பழகணும். ஏன் மூடரோட பழகக்கூடாது? அவன் நாசமடைவான்னா, நீ மூடர்களோட பழகுனீங்கன்னா அவன் நம்மளை வெறுப்பேற்றுவான். நம்ம மனசை துக்கப்படுத்தணும், நம்மளை பழி வாங்கணும், நம்மளை நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கணும். நம்ம ஒரு பழைய படங்கள் நான் பார்த்துருக்கும்போது, விஸ்வாமித்திரர் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர், அவரோட தவத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் படம் பார்த்த காலத்தில் ஒரு 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 டான்ஸ் ஆடுற ஒரு லேடியை விடுவாங்க. அவங்க பேர் எனக்கெலாம் தெரியல, மறந்துட்டேன். அந்த மாதிரி அவருடைய அந்த 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 தவத்தை கெடுக்கும்படியாக அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்க? ஆட விடுவாங்க. அது படம், நான் பழைய படம், அது நிறைய பார்ப்பேன். அப்போ எனக்கு அது ஞாபகம் இல்லை. அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு, சொல்லிட்டேன். அதே போல் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் மூடரோட நம்ம இணைந்தால் எப்படி இருக்கும்னு சொன்னிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த சுண்ட விரலோட இந்த மோதிர விரலோடு சேர்த்தாக்கா, எதிர் விரல் சேர்த்தாக்கா நல்லா செட் ஆகாது. அப்போ அவங்களோட நம்ம ரொம்ப தூரம் நடந்தே போக முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் 2 பேர் ஒரு மனமாக இல்லாட்டா கொஞ்சம் தூரம் கூட அவங்க என்ன பண்ண முடியாதான்? போக முடியாது. சரி, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கே 2 பேர் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நான் அங்கே என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு உதவி செய்வேன். ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் ஒரு மனதை குறித்து நிறைய பேசுகிறேன். பிரியமானவர்களே, நல்லா கேட்டுக்கங்க. சபை தானே, ஊழியக்காரங்க தானே, சபை மக்கள் தானே அப்படின்னு எல்லாரோடையும் கச்சன்னு பழகாதீங்க. உங்கள் ஆவிக்குரிய அந்த ஞான ஊற்று நல்லவர்கள் யார் அப்படின்ற கவனித்து
அவர்களோட பழகுங்க. கச்ச 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 கச்சன்னு ஓடாதீங்க, எல்லாருக்கிட்டையும் ஓடாதீங்க. நீங்கள் அப்படி போவீங்கன்னா அந்த மூடரோடு நீங்கள் தோழன ஆனீங்கன்னா நாசம் அடைவீர்கள் என்று வேதம் சொல்கிறது, நான் சொல்லவில்லை. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு நல்ல வழி சொல்ல தெரியாது. ஏன்னா அங்கே நல்ல ஊற்று இல்லை. அங்கே கசப்பான ஊற்றும், கசப்பான வேரும், கசப்பான கண் பார்வையும், கசப்பான வார்த்தையும் தான் அங்கே இருக்கிறது நாவியில். அதனால் அவர்களோடு நீங்கள் பழகிறத என்ன பண்ணால் அப்படியே ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் யாரோட பழகணும்? ஞானிகளோட பழகணும். சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். நீங்கள் நல்லவர்களோட, அறிவாளியோட, திறமைசாலியோட, நல்ல ஆலோசனை சொல்லுகிறவர்களோட பழகும் பொழுது நல் யோசனை உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி, அவங்களுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள், நல்ல பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒட்டிக்கொள்ளும். நிறைய பேர் எனக்கு தெரியும் பிரியமானவர்களே. நான் ஒரு வசனம் படித்தேன் இப்போ, ஐயோ அதை மறந்துட்டேனே, இதில் படித்தேன்னு தெரியலையே, சோத்திரம். அவன் எப்படி பேசுவானா? கண்களில் பேசுவானா, கால்களிலே செய்கை காட்டுவானா. இப்போ தான் படித்தேன், அதுக்குள்ளே மறந்துட்டேன். கண்களில் என்ன பண்ணுவானா? பேசுவானா. கால்களில் என்ன பண்ணுவான்னா செய்கை காட்டுவானா. எப்படி செய்கை காட்டுவான் அப்படின்னு நான் யோசிக்கிறேன், எனக்கு புரியல. பிரியமானவர்களே, அப்படிலாம் மூடர் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அவங்களோட மட்டும் தயவு செய்து தோழனா மட்டும் என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அன்பாக கேட்கிறேன். பாருங்கள், நீடித்த சாந்தமுள்ளவன் மகாபுத்திமான். நீடித்த சாந்தமுள்ளவன் மகாபுத்திமான். முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். இந்த முற்கோபி இருக்கான் பார்த்தீங்களா, யார் இருக்காங்க யார் இல்லை, அவங்கள இப்படி பேசுகிறோமே, அவங்களுக்கு மரியாதை குறைஞ்சிருமே, அவங்கள இப்படி நடத்துகிறோமே, அவங்க மனசு வலிக்குமே அப்படின்னு முற்கோபி என்ன பண்ண மாட்டான், யோசிக்கவே மாட்டான். எங்கள் அப்பா பயங்கரமான முற்கோபி. யார் இருக்காங்க இல்லை பார்க்க மாட்டார். ஒரு நாள் எங்கள் மாமனார் எதிர்க்கவே அவ்வளோ அசிங்கமாக ஒரு அவதூறான ஒரு அவமானப்படுத்தி எங்கள் அப்பா பேசியிருக்கிறார். எங்கள் வீட்டுக்கார் எதிர்க்க பேசியிருக்கிறார். இப்படி ஜனங்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் அடிச்சிருக்கிறார், நடு ரோட்டில் அடிச்சிருக்கார், ஃபங்க்ஷனில் அடிச்சிருக்கிறார். முற்கோபி. அவர்கள் சபை, அதாவது திருமண சபையோ இல்லை எப்படி சொல்கிறது, ரோடு அல்லது பஸ்ஸு அப்படின்ற பார்க்கவே மாட்டார்கள். அப்படியேப்பட்டவர்களை விட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா விலக. நீடிய சாந்தம் உள்ளவன் மகாபுத்திமான். முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படியேப்பட்டவர்களோடு பழகும் பொழுது உங்களுக்கு நல்ல மகாபுத்திமானாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இருப்பீங்க. ஆமாம், முற்கோபியோடு நீங்கள் பழகுனீங்கன்னா அவர்களை பிடிக்காத 4 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் உங்களை பிடிக்காமல் போயிடும். அதனால் அவங்களை நேசிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அவங்களோட ட்ராவல் பண்ணாதீங்க, சரிங்களா? அவங்கள விட்டு தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணிடணும், வெளியே வந்துடணும். நான் நிறைய நேரம் நினைப்பேன், ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறாரு, விட்டு கொடுக்க போக சொல்கிறாரு, அவங்களோடலாம் நம்ம வெறுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்ம போனோம்னா நம்மளோட பேரை ஸ்பாயில் பண்ணி நம்மளை ரொம்ப துணிகரமான காரியங்களை அவங்க செய்கிறவர்களே நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்படியேப்பட்டவர்களை விட்டு நீங்கள் விலகும் பொழுது, நல்லோரோடு நீங்கள் பழகும் பொழுது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நிச்சயம் பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த நீடிய சாந்தம் உள்ளவர்கள் எப்படி நீடிய சாந்தமுள்ள புத்திமானாக இருக்கிறானா. முற்கோபியோ புத்தியினத்தை விளங்கப்பட அவனோட புத்தியை காட்டுகிறான். சாந்தம் உள்ளவன் தன் உள்ளத்தில் இருக்கிற நீடிய சாந்தத்தை மகா புத்திமானாக நடந்து கொள்ளுகிறானா. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்று சிந்தித்து செயல்படுங்கள். நல்லவர்களோடு பழகுங்கள். இப்படியாப்பட்டவர்களோடு விட்டு விலகி போங்கள். அவர்களோட பழகுனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை, உங்களோட ஊழியம், உங்களுடைய நல்பெயர் கெட்டு போகிறதுக்கு அவர்கள் காரணமாக இருப்பார்கள். அதனாலே பிரியமானவர்களை, நீ ஞானிகளோட நல்லவர்களோட பழகி நீங்கள் உங்களோட ட்ராவலை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு அது ரொம்ப 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 பிரயோஜனமாக இருக்கும். ஆமீன். அதனால தான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம்.
ஜீவ ஊற்று இருக்கிற இடத்துல, ஜீவ ஊற்றை படிக்கிறவங்க இடத்துல, ஜீவ ஊற்று வைத்திருக்கிற இடத்துல, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்க இடத்துல நீங்கள் போகும்பொழுது அங்கே என்ன பண்ணுமா, ஜீவ ஊற்று வருமா. அதனால் மரண கன்னிகளுக்கெல்லாம் தப்பலாமா. அப்படியேப்பட்டவர்களோடு பழகுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் ஊழியம் குடும்பம் எல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ வாய்ப்புகள் உண்டு. அதனாலே இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.